अंजनी कुमरा केसरी मैना रामप्रिया हृदया रूपा जय आंजनेय पोट्री. ஆஞ்சநேயர் என்றாலே ராமன் மீது தீராத பக்தி கொண்டவர், வலிமை மிக்கவர், அறிவில் சிறந்தவர், சிரஞ்சீவியானவர் என நம் அனைவருக்கும் முதலில் தோன்றும். அஞ்சனையின் மகனாக பிறந்து ராம பக்தியில் சிறந்து விளங்கி வாயு புத்திரராகவும் சிவபெருமானின் அம்சமாகவும் போற்றப்படும் ஆஞ்சநேயர் எப்போதுமே இந்துக்களின் முதன்மை கடவுளாக இருக்கிறார். உடல், அறிவு, வீரம் ஆகியவற்றின் உருவமாக விளங்கும் இவர் பக்தர்களின் மன வலிமை பெருக அருள் புரிவார் என்பது நம்பிக்கை. இவரை பக்தர்கள் செல்லமாக மாருதி, பஜ்ரங்பலி, ஹனுமான் என பல பெயர்களால் அழைப்பார்கள். இவர் ராமாயணத்தில் ராமனின் வெற்றியில் முக்கிய பங்கு வகித்தவர். இவரை வணங்குவதன் மூலம் மன உறுதி, தைரியம் மற்றும் சகல காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் என்று மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது. அத்துடன் ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் சனி பகவானின் தாக்கத்திலிருந்து விடுபடலாம். இதனால் சனி தோஷம் விலகும். இத்தகைய சிறப்புகளை உடைய ஆஞ்சநேயருக்கு இந்தியாவில் மட்டுமின்றி உலகின் பல்வேறு நாடுகளிலும் கோயில்கள் உள்ளன. இதில் மிக முக்கியமானது மற்றும் பிரபலமானது என்றால் அமெரிக்காவின் மேரிலாண்டில் உள்ள ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் கோயில். இந்த கோயிலில் தற்போது ஒரே கிரானைட் கல்லிலிருந்து மிக நுணுக்கமாக செதுக்கப்பட்ட 36 அடி உயர விஸ்வரூப ஆஞ்சநேயர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. சுமார் 7 ஆண்டுகள் சிற்ப கலைஞர்களால் நுணுக்கமாக செதுக்கப்பட்ட இந்த உயரமான ஹனுமான் சிலை அமெரிக்காவில் நிறுவப்பட்ட முதல் உயரமான சிலையாகும். சரிவாங்க மேரிலாண்டில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த பிரம்மாண்ட ஆஞ்சநேயர் சிலை குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அமெரிக்காவின் தலைநகர் வாஷிங்டன் டிசி அருகில் உள்ள மேரிலாண்ட் மாகாணத்தில் இஜாம்ஸ்வில்லில் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் கோயில் அமைந்திருக்கிறது. இங்கு சுமார் 36 அடி உயரமுடைய மகத்தான விஸ்வரூப ஹனுமான் சிலையின் வரவேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. ஒரே கிரானைட் கல்லிலிருந்து மிக நுணுக்கமாக செதுக்கப்பட்ட இந்த புனித விக்கிரகம் கோயிலில் அமைக்கப்பட உள்ள பிரம்மாண்ட ராஜகோபுரத்தின் கீழ் பிரதிஷ்டை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் இந்து சமுதாயத்திற்கு முக்கியமான ஆன்மீக மற்றும் பண்பாட்டு கோயிலாக இருக்கும் இந்த ஆலயத்திற்கு இதுபோன்ற உயரமான சிலை பிரதிஷ்டை செய்யப்படுவது இதுவே முதன்முறை. இந்த விக்கிரகம் சுமார் 10 தலைமுறைகளாக வந்த சிற்பக்கலை நிபுணர்கள் கொண்ட ஷில்ப கலா நிலையம் மூலம் உருவாக்கப்பட்டது. அவர்கள் கல்லை தேர்வு செய்து தெய்வீக சிலை வடிவத்தை செதுக்க 7 ஆண்டுகளுக்கு மேல் அர்ப்பணித்துள்ளனர். 2012ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதிலிருந்து ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் கோயில் சமூகத்திற்கு பக்தியுடன் சேவை செய்து வருகிறது. சுமார் 36 அடி உயரமுடைய ஹனுமான் விக்கிரகம் கோயிலின் 52,000 சதுர அடி பரப்பளவு கொண்ட 2ஆம் கட்ட விரிவாக்கத்தின் முக்கிய பகுதி என தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிகழ்வு அமெரிக்க வாழ் இந்தியர்களிடையே பெரும் நிகழ்ச்சியும் ஆன்மீக எழுச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது என்றே சொல்லலாம். இந்த விஸ்வரூப அனுமானை பிரதிஷ்டை செய்யும் நிகழ்வில் மேரிலாண்ட் மாநிலத்தின் முன்னாள் முதன்மை செயலாளர் டாக்டர் ராஜன் நடராஜன் மற்றும் பல முக்கிய மாநில பிரமுகர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மேலும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க விழாவிற்கு பிராந்தியத்தின் பல பகுதிகளிலிருந்து சமூக தலைவர்கள், குடும்பங்கள் மற்றும் பக்தர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து வந்தனர். இந்த நிகழ்வு அமெரிக்க வாழ் இந்தியர்களிடையே ஒற்றுமை, பண்பாட்டு மரியாதை மற்றும் ஆன்மீக சிந்தனையை ஊக்குவித்தது.